பிக் பாஸ் சீசன் 9 இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தற்குறி கூட்டமா உள்ள இருக்கு. யார் யாரெல்லாம் சோசியல் மீடியால இஷ்டத்துக்கு ஃபேமஸ் ஆனாங்களோ, அவங்க எல்லாரையும் இந்த பிக் பாஸ்க்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்றது ரொம்பவே தப்பா இருக்குப்பா. ஏன்னா, இந்த பிக் பாஸ்க்குள்ள வரணும், எப்படியாவது ஹீரோ ஆயிடணும், ஹீரோயின் ஆயிடணும், ஏதாவது சாதிச்சிடணும்னு பல பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு, இந்த சோசியல் மீடியா அப்படின்ற இடத்துல லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கவங்கலாம் கூப்பிட்டு வந்து இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சிருக்கானுங்க. இது என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த டே 1 அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. டே 1 என்னன்னா இனாகரேஷனுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இவங்க ஒன்னா சேர்ந்து எப்படி எப்படிலாம் கும்மி அடிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த டே 1. நாள் ராத்திரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகரை போட்டு வெளு வெளுன்னு இழுக்கிறாங்க. வாடி வாட்டர் மல்லு உனக்கு வந்து பிரிச்சு விட்டுரும் அப்படின்ட்டு. பிரவீன்ராஜ் என்ன சொல்றாரு, யோ வாட்டர்மெலன் உனக்கு டாக்டர் பட்டமே கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டரே கிடையாதுன்றாரு. வாட்டர்மெலன் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துறாரு. டேய் என்னடா சொல்றீங்க, உயிரை கொடுத்து படிச்சிருக்கேன்டா நான் டாக்டர் தானே அப்படின்றாங்க. உடனே அந்த பக்கம் வந்து கெமி என்ன சொன்னாங்க, ஆமா ஆமா இவங்க எல்லாம் இப்பதாங்க டாக்டர் ஆயிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இவங்க டாக்டரே கிடையாது அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்போ வாட்டர்மெலன் என்ன சொல்றாரு, அம்மா நான் டாக்டர் தான், அதை தாண்டி எங்களுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கு, அந்த வார்த்தைலாம் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் படிச்சவங்கலாம் புரியும், உன்ன மாதிரி சராசரி மனுஷனுக்கு புரியாது அப்படின்னு சொல்ல, கெமி டேய் யார பார்த்துடா சராசரி மனுஷன், நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, என் கூட எத்தனை நர்ஸு எத்தனை டாக்டர் வேலை செய்யறாங்க தெரியுமா, என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு கொந்தளிச்சுட்டாங்க. இவங்க கொந்தளிச்சோன்னு கூட அந்த பிரவீன்ராஜ் என்ன பண்ணிட்டாரு, ஆஹா கிடைச்சதுரா வாட்டர் மேலன், இன்னைக்கு நசுக்கு நசுக்கு நசுக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜூஸை புழிஞ்சிட்டாரு. கட் பண்ணா காலையில ஆகுது. விக்கல்ஸ் விக்ரமும் கூட நம்மளுடைய காந்தி அண்ட் ஒரு லேடியும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காந்தி என்ன சொல்றாரு போல, பொண்ணுங்கனாலே ஒரு பொறாம படுங்கப்பா, ஒரே வயிற்றுச்சல் படுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இருந்து அந்த பொண்ணு வந்து பயங்கர டென்ஷன் வச்சு, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கா, பொண்ணுங்களை பத்தி உனக்கு என்னையா தெரியும், ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருக்கா, பசங்களுக்கு எல்லாம் இல்லையா, இதே மாதிரி நீ பொண்ணு பையன் வேற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த டென்ஷன் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் உங்க மண்டையில இருக்கிறது 4 முடிதான், அதையும் தூக்கி தூர போட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்களும் 4 பக்கமா செதறி ஓடிட்டாங்க. அங்கிருந்து கட் பண்ணா மறுபடியும் நம்ம திவாகர் கிட்ட, திவாகருக்கு ராத்திரியே ஒரு டாக்டர் இல்லைன்னு சொன்னது ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு இருக்காரு போல. அந்த மனசு உடச்சலோட என்ன பண்ணிருக்காரு, பிரவீன் கிட்ட போய், ஏப்பா பிரவீன்ராஜ் நீனாப்பா கொரட்டே விட மாட்டேன்னு சொல்லிட்டு டர்ருபுருன்னு சொல்லிட்டு டீலக்ஸ் லாரி மாதிரி அப்படி கொரட்டை விடுறியப்பா, நாலாம் பேர் எவ்வளவு ஒரு நியாயஸ்தன், கொரட்டை விடுறேன் அப்படின்னு சொன்னா கருப்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி நான் கொரட்டை விட்டுட்டு தான் படுப்பேன். ஆனா நீ என்ன சொன்ன, என்னை அப்படி கிண்டல் பண்ண, ஆனா நீ என்னையே ஓவர்டேக் பண்ற மாதிரி கொரட்டை விடுறியப்பா, இது நியாயமாப்பான்னு கேட்க பிரவீன்ராஜ் கொதிச்சுட்டாரு. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு வந்தது கொரட்டையே கிடையாதுயா, அப்படியே கொரட்டை வந்தாலும் நான் டயர்ட்ல இருந்தேன். ஏன்னா பிக் பாஸ்ன்ற ஷோ உங்களுக்கே தெரியும், காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு வானுங்க, ஆனா ராத்திரி 8 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அது முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே மறுநாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளேயே இவனுக்கு பாட்டை போட்டு எழுப்பி விட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த கோவத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி பேச ஒரு கட்டத்துக்கு மேல திவாகர் கேட்கிறாரு, ஏண்டா என்னையே டாக்டர் இல்லைன்னு சொல்லிங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல அங்கிருந்து குதிச்சுட்டு வந்துட்டாங்க கெமி. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவன் ஒருத்தன் தனியா மாட்டினா பிரவீன்ராஜை போட்டு அறன்னு அழைப்பீங்க, கூட நான் வந்து கும்மா குத்துன்னு சொல்லிட்டு சரியான ஃபைட்டு காலையில ஓப்பனிங்ல. இந்த ஃபைட்டு முடிச்ச கையோட சாங்க போடுறாங்க, சாங்க போட்டு சரியான செலப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, தண்ணி கேன் இருக்கு, தண்ணி கேனுக்கு ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சீரியல் ஹீரோ அவர் ஒருத்தர் வர்றாரு, அவர் பொறுப்பேற்றுன்னு அவரு கூட அசிஸ்டண்டா இன்னொரு சீரியல் ஹீரோ சபரி அவரும் வந்து நிக்கிறாரு. இந்த 2 ஹீரோஸும் என்ன பண்ணுனா, தண்ணி வரும்போது டேங்க்ல பிடிச்சி வைக்கணும். இவங்க தான் தெரியும்ல, ஹீரோனாலே ரொம்ப அறிவாளித்தனமா பண்ணுவானுங்க. இவங்க கூடுதலா ஐக்யூ பயங்கர அதிகமா இருக்கிறதுனால இந்த தண்ணி நம்ம வாட்டர் பாட்டில் எல்லாம் பிடிச்சி வைக்கிறாங்க. அங்கிருந்து பிக் பாஸ் நான் என்னடா சொன்னேன், உங்க தண்ணி தானே பிடிக்க சொன்னேன், அது குடிக்கிற தண்ணி நான் சொன்னேன்டா, அது கக்கூஸ் கழுவுற தண்ணிடா லூசு பயலங்களா அப்படின்னு சொல்ல, கக்கூஸ் கழுவுறது தான் நம்ம வாட்டர் பாட்டில பிடிச்சி வச்சிருக்கோம். சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது, எல்லாம் தண்ணி தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம பலூனக்கா வெடிச்சுட்டாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்ட தண்ணி என் வாட்டர் பாட்டில் ஊத்திருக்கீங்க, என் தொண்டை என்ன ஆகுது, என் பலூன் ஆச்சு தொண்டை என்ன ஆகுறது அப்படின்றத மட்டும் பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நாள் நடுவுல கெமி ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து பாத்ரூம்ல போய் ரொம்ப பழக்கப்பட்டிருக்கு, முக்கியமா ஃபிளஷ் இல்லாம அவங்க பாத்ரூமே போறதில்ல. அவங்க சொல்றாங்க, ஏண்டி ஆய்கி போனா என்னடி பண்றது,
இவனுக்கு வேற டிஷ்யூ பேப்பரை கொடுத்து வச்சிருக்கானுங்க. அது தொடச்சிட்டு அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு. அதுல ஒரு பிசு பிசுன்னு இருக்கும். கண்டிப்பா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு, பக்கெட்ல தண்ணி ரொப்பு, மக்குல தண்ணி எடை, சல 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 சலன்னு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, இந்தியன் டாய்லெட் இருந்தா ஈஸியா சலசலன்னு போயிடும், அப்படி இது வெஸ்டர்ன் டாய்லெட் ஆச்சே, மக்கதான் எங்க வைக்கிறது அப்படின்றாங்க. அட என்னப்பா இது, ஒரு ஐடியா சொன்னா நம்ம கிட்டே இந்த பொண்ணு கேள்வி கேக்குதுன்னு அந்த பொண்ணு பார்க்க வாய் கொப்பளிக்க ஆரம்பிச்சிருச்சு. கெமி யோசிச்சுட்டே இருக்காங்க, எப்படி இதை கிராக் பண்றது. சரி எப்படியோ கிராக் பண்ணி கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததா இல்லையான்றது தெரியல, ஆனா அவங்க அதை யோசிச்சிருந்தாங்க. அதான் இந்த பிக் பாஸ் வீடு சூப்பர் டீலக்ஸ் நார்மல் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்குல்ல. உடனே நம்ம பிக் பாஸ் என்ன யோசிக்கிறாரு, இவனுங்களை இதுக்கு மேல உட்கார வச்சா சும்மா இருக்க மாட்டானுங்க, அதனால எடு நாமினேஷன் அப்படின்னு சொல்லு, ஒருத்தருடைய வன்மத்தை கக்கவை அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள போறாங்க. ஒருத்தரும் ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. அதை லீடிங்ல ஃபர்ஸ்ட் நம்பர் இடத்துல இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன். கலையரசனை பத்தி நமக்கே தெரியும். அவர் வெளியில இருக்கும் போதே கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவா போல, திடீர்னு சடை வச்சுட்டு வரா போல, திடீர்னு அவர் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுவா போல, திடீர்னு அதே ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுவா போல, அந்த ஒய்ஃப் கூட ஒரு 3 குழந்தைய பெத்துவா போல, இப்படி பல விஷயங்கள் பண்ணவர் நம்ம ஆளு. அங்க உள்ள போய் சும்மா இருப்பாரான்னு யோசிச்சா அங்க சும்மா தான் இருக்காரு. எடுத்தோடனே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவானா, ஒரு 2-3 நாள் பாஸ் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தா எல்லாரும் போட்டு கும்மிக்கிட்டாங்க. இது அவருக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா போச்சு. சரி அடுத்த கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வாட்டர் மெலன் ஸ்டாண்ட் திவாகர் பண்ணது நார்மலாவே எல்லாமே இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் தான். ஆனா ரொம்ப இரிட்டேட் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனசுல அவர்கிட்ட யாரோ நீங்க வந்து மாஸ்டர் படத்துல வர பவானி கேரக்டர் மாதிரி இருக்கீங்க, அதே மாதிரி குளிச்சுட்டு வந்து நில்லுங்கன்னு சொல்ல, அப்படி வந்து நின்றுட்டு இருக்காரு. நான் டக்குன்னு பயந்துட்டேன். டேய் கரடி, இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா என்னடா ஆகுது, ராத்திரி பார்த்தா தூக்கம் வராதரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒண்ணு பண்ணி விட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல வந்து இந்த கூட இந்த கலையரசன் வேற, அண்ணா சூப்பரா இருக்குன்னு பெருமையா இருக்குன்னு பயங்கரமா இருக்குன்னு முதல்ல உன்னை அடிச்சா சரியா போயிடும், அவங்கள மாதிரி விசக்கிருமிகளோட உங்களை மாதிரியான டேஞ்சர்ஸோட கோவிட் கிருமிகள் தான் ரொம்ப பயங்கரமானவங்க, நீங்க அமைதியா இருந்தா அவனுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க, நீங்க ஏத்தி விட்டு அவங்க இன்னும் ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் லிஸ்ட்ல ஆதிரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உள்ள வந்துட்டாங்க. பட் இதுல என்ன நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நம்ம பிக் பாஸ் உள்ள வந்திருந்தா இந்த கலையரசெல்லாம் பாரு, ஜாலியா வெளியில அவங்க ஒய்ஃப் கூடயே கண்டென்ட் பண்ணி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கான், அதெல்லாம் நியாயமா அப்படின்றத பிக் பாஸ் கிட்டே ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. ஏமா உன் மனசுல இருக்கிறது, உன் மனசுல இருக்க வன்மத்தலாமா இப்ப இவ்வளவு பிராங்கா வெளியில கொட்டுறது, இங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அந்த சம்பவத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு சொல்லணும். இஷ்டத்துக்கு வெளியில் நடந்ததெல்லாம் யோசிச்சு சொல்லிட்டு இருந்தா என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பண்ணாங்க. அடுத்து பிக் பாஸ் என்ன பண்றாரு, வெறும் இவங்க ஓட்டிங்கோட விட்டுட்டா வந்து சரியா படாது, இவங்களை பத்தி இவங்களுக்கே வெளியில தெரியும் அப்படின்னால புதுசா ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி யோசிச்சு எடுத்துட்டு வர்றாரு. ஸ்டிக்கர் டாஸ்க். இந்த வீட்டில் யாரும் ஒரு நாளைக்கு மேலே தாங்க மாட்டாங்க அப்படின்றது. அதுலேயும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கலையரசன் தான் பலியாடாக்குறாங்க. பட் கலையரசன் தான் தெரியுமே, ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேயே நம்மளை வந்து ஓட்டிங்கில் லீடிங்கில் உட்கார வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அவர் கவுண்டர் மூடுக்கு போயிட்டாரு. பட் அந்த கவுண்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு அடுத்தபடியாக லீடிங்கில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பானுக்கார பையன் மாதிரி தான் தெரியுங்களா ஒருத்தன், அந்த பையன் தான் வரான் லீடிங்கில். அதுக்கப்புறமா யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்சரான்ற பொண்ணு. அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து இந்த ஓட்டிங்கில் வேற உட்காந்து இருந்துச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன்ஸில். பட் இதுலேயும் அந்த பொண்ணு இருக்கு. பட் நம்ம ஜப்பானுக்கார பையன் எப்படி எஸ்கேப் ஆகலாம்னா, இது சூப்பர் டீலக்ஸ்ல வந்து 3 பேர் எஸ்கேப் ஆயிடலாம். அந்த 3 பேர் எஸ்கேப் ஆகிறதுல கையில கால உழுந்து எப்படியோ அந்த பையன் தப்பிச்சிருச்சு. பட் அந்த பையன் மேல வச்சிருக்க ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரோரா புள்ளைய விடாம சுத்திக்கிட்டே இருக்கான், இதே மாதிரி சுத்திட்டே இருந்தானா அடுத்த வாரம் தப்பிச்சிருவான், அதுக்கு அடுத்த வாரம் அவனை வந்து பலி கொடுத்துருவாங்க அப்படின்றதான் எல்லாரும் சொல்றாங்க. மீண்டும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து கெமியை சொல்ல, கெமியும் பிரவீன் ராஜும் வாட்டர்மெலன் ஸ்டார் மேல மீண்டும் வன்மத்தை கக்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ரைவல்ரி வாராவே மாத்தி போயிட்டே இருக்கு. அண்ட் ஆதிரைக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், அவங்கள விட கீழ்மட்டத்திலிருந்து வர்றவங்க இல்ல அவங்க ஏதோ வேற விதமா ஒரு ஃபேமஸ்ல உள்ள வரவங்க அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் காண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரம்யா மேலேயும் செம காண்டா வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரம்யா பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, முக்கியமா ஒரு பவர் வந்துச்சுன்னு ஓவரா ஆடுறாங்க அப்படின்றாங்க. அப்பவே எல்லாரும் சொல்றாங்க, நீங்க பேசுற பாயிண்ட்லாம் தப்பா இருக்குன்னு. இருந்தாலும் ஆதிரையை விடுறதா இல்லை. ஏங்க எப்படிங்க ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க நானும் ஒரே ஷோல இருக்க முடியுமான்றத மனசுல வச்சுக்கிட்டே பேசுற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சா இல்ல உங்களுக்கும் ஃபீல் ஆச்சான்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியா என்ன நடந்ததுன்னா, சபரி வர்சஸ் பாரு அப்படின்ற மாதிரி. பட் சபரியை வச்ச பாயிண்ட்லாம் ரொம்ப பிளாஸ்டா இருந்தது. அதே மாதிரி சபரியை வச்சு நிறைய பேர் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க, அதுவும் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, தலைவன் நடிக்கிற மாதிரியே இருக்கு. மிக முக்கியமா கெமி வந்து சபரியை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, நான் கையில சும்மா தட்டும் போது கை வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படின்னா, ஆனா ஒரு டாஸ்க்கு அதை நீ பண்றியான்னு கேட்கும் போது
தம்பி ஓரமா போங்க தம்பி, இந்த சுண்டு விரல் நகத்திலேயே அந்த வாட்டர் டேங்க் இழுத்து புடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சபரி அப்படின்றவன் வெறும் சீரியல மட்டும் பர்ஃபார்ம் பண்ணல, எல்லா இடத்தையும் பர்ஃபார்ம் பண்ணிருக்கான். அவன் வாட்டர் மெலன் ஸ்டாரை விட பெரிய பர்ஃபார்மர் அப்படின்றத கெமி எல்லார் முன்னாடியும் ரொம்ப பிராங்கா நிரூபிச்சிட்டாங்க. அதுல வேற வந்து இப்ப நம்ம சபரி மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி ஓவராலா ஒரு கண்டஸ்டன்ஸ் யாரு, அவங்க என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப விலாவரியா இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே தெரிஞ்சிருச்சு. பட் இதுல நிறைய ஊர்கா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. அந்த ஊர்கா மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் வாரமே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிக முக்கியமா ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு புள்ள இருக்கு. அந்த புள்ள பேசவே மாட்டேங்குது. பட் பேசுச்சுன்னா பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் முதல் பலியா இருந்திருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் யார் ஃபர்ஸ்ட் பலியாக போறா? அண்ட் ஓவராலா நம்ம சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காம நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.